ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளியில் நடைபெற்ற சுகாதாரத்துறை பதவிகளுக்கான தேர்வு. தாமதமாக வந்தவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாததால் பரபரப்பு. புதுவை குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை தமிழகத்தில் 22 மோட்டார் சைக்கிள்களை திருடிய பலே இன்ஜினியர் தொடர் கண்காணிப்பின் போது கையும் களவுமாக சிக்கினார். கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியல். கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத இந்து சமய அறநிலையத்துறைக்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறை பதவிகளுக்கான தேர்வு நடைபெற்ற நிலையில் நேரம் கடந்து வந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாததால் அங்கிருந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ANM, மருந்தாளுநர், ECG, தொழில்நுட்ப வல்லுநர், தியேட்டர் உதவியாளர் மற்றும் சுகாதார உதவியாளர் பதவிகளுக்கான நேரடி ஆள் சேர்ப்பிற்கான போட்டித் தேர்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. தியேட்டர் உதவியாளர் மற்றும் சுகாதார உதவியாளர் பணிகளுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை முதல் தாளும், மதியம் 12:30 மணி முதல் 2:30 மணி வரை 2ஆம் தாள் தேர்வும் நடைபெற்றது. இதேபோல் ANM மகப்பேறு உதவியாளர் பணிக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை முதல் தாளும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் 2ஆம் தாளும் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில், தேர்வர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்த பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே மூடப்பட்டுவிடும் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த நேரத்திற்கு பின் வருபவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 23ஆம் தேதி புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பள்ளியில் காலை நடைபெற்ற தேர்விற்கு வந்திருந்தவர்களில் சிலர் தாமதமாக வந்ததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் தேர்வு எழுத வந்தவர்கள் தாமதத்திற்கான காரணத்தை கூறி உள்ளே அனுமதிக்க கோரியும் அங்கிருந்த அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் தாமதமாக வந்தவர்களிடம் பேசி சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தமிழகம் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் 22 மோட்டார் சைக்கிள்கள் திருடிய பொறியாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த மாதம் 5 இருசக்கர வாகனங்கள் திருடு போனது. இது தொடர்பாக பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி அண்ணா சாலையில் சிறப்பு குற்றப்பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பைக்கில் நம்பர் பிளேட்
ஹெல்மெட் இல்லாமல் வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் வழுதரெட்டி பாண்டியன் நகரை சேர்ந்த பிஇ பட்டதாரி வாலிபர் ராஜதுரை என்பதும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு முன்புறத்தில் இருந்து திருடி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இதுபோல் அவர் பெரிய கடை காவல் நிலைய எல்லை பகுதியில் 6 வாகனங்களையும், ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லை பகுதியில் 2, செஞ்சி காவல் நிலையம் பகுதியில் 1 மற்றும் கடலூர் என்டி காவல் நிலைய பகுதியில் 1 மற்றும் திண்டிவனம், திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜதுரையை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 22 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம்ல இருந்து இது மாதிரி பாண்டிச்சேரி வந்துட்டு இங்க வந்த பழைய வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பழைய ஸ்பிளெண்டர் இதுல எல்லாம் வந்து ஒரு டூப்ளிகேட் கீ மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அதன் மூலியமா வந்து இந்த வண்டியை வந்து ஆக்சஸ் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த வண்டியை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிராம பகுதிகளில் கம்மி விலையில யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கம்மி விலையில வந்து இவர் விற்கிறாரு. இவரோட வாக்குமூலம் மூலியமா 22 வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். கிராண்ட் பஜார்ல ஜூன்ல 3 கேஸ், ஜூலைல 2 கேஸ், ஒடியன் சாலையில வந்து 2 கேஸ். இந்த 7 பைக்ஸ் வந்து நம்மளோட பாண்டிச்சேரியை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம மீதி 2 நாங்க ஐடென்டிஃபை பண்ணது. ஒன்னு வந்து ஜிஞ்சி போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு வந்து கடலூர் போலீஸ் ஸ்டேஷன். மீதி இன்னும் இருக்க 2 வீலர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா நம்பர் பிளேட் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால அது வந்து எந்த ஸ்டேஷன்ல இருந்து மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா சில இடத்துல வந்து பழைய ஓனர் வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அது யார்கிட்ட இருந்து இவர் எடுத்திருக்காரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்றதை விசாரிச்சுட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அந்தந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த 2023 ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட 2 ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிரெடிட் கார்டு தகவல்களை பெற்று 2.25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணுக்கு வங்கியில் இருந்து அனுப்பியது போல் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் கிரெடிட் கார்டு தொடர்பான தகவல்கள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் இணையதள லிங்கும் இருந்தது. இந்த லிங்கை கிளிக் செய்து அதில் கிரெடிட் கார்டு குறித்த தகவல்களை அவர் பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 2,26,381 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் பல வழக்குகள் பதிவான நிலையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் 4 பேரிடம் 3,44,476 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலுவை மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வில்லியனூர், பூமியான்பேட்டை, லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்ரையார்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய மின் அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் தங்கள் மின் கட்டண நிலுவை பாக்கியை இறுதி தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும், அதன்பின் நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்தினால் மட்டுமே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.